காந்தி ஜெயந்தி இன்னைக்கு காந்தி ஜெயந்தில இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் இன்னைக்கு கள்ள சாராயம் காய்ச்சல் ஒருத்தர் இன்னைக்கு பிடிச்சிருக்காங்க. எப்படிப்பட்ட ஒரு கேவலமான அரசாங்கம் அது இது ஒரு இன்னைக்கு ஒரு என்னன்னா விசிக ஒரு மாநாடு நடத்துது. அந்த மாநாட்டில் திமுக கலந்ததுன்னா ஏதோ சொல்லுவாங்க, ஜீவகாருண்ய மாநாட்டுக்கு கசாப்பு கடைக்காரன்ல அவன் கலந்துக்கிட்ட மாதிரி தான் இன்னைக்கு இந்த மாநாட்டில் கலந்துக்கிறதா நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம இல்லை, அது அவரை தான் நீங்கள் கேட்கணும், என்னையா கேட்குறீங்க நீங்கள்? அடுத்தது வேற அவ்வளோ தானே. சரி, நாளைக்கு பார்ப்போம். ஓகே. மேற்கொள்ளப்படும் மழைநீர் வடிகால்வாய் பணிகள் முழுமையா நடைபெறாம பல இடங்களில் தண்ணீர் தேங்கி நிற்கிறதா கால்வாயில் இல்லை. இப்போ அதாங்க அதான் இப்போ அதாவது இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் ஒரு தெளிவுபடுத்திருக்கு. 14% மழை இந்த வருஷம் கூடுதலாக இருக்காங்க. ஒரு பைத்தியக்கார ஒரு முட்டாள் அரசு, ஒரு ஊழல் அரசு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ராக்டர் பல கான்ட்ராக்டர் கொடுத்துட்டு விருகம்பாக்கத்தில் அசோக் நகர்ல ஒரு அந்த தோண்டப்பட்ட அந்த பள்ளத்தில் விழுந்து ஒருத்தர் இறந்திருக்காரு. இவரு அதே போல குண்டு குழிமான சாலைகள் இருக்கிற சூழ்நிலையில ஒரு பெண்மணி கோயம்பேடுல அவங்க அந்த குண்டுகுழி சாலையில அந்த வாகனத்தை அடுக்கி விழுந்து அதன் பிறகு வாகனத்தில் மோதி அந்த வாகனத்தை மோதுக்காக இறந்திருக்கு. இதெல்லாம் ஒரு அப்பாவி மக்களுடைய உயிரை கூட காப்பாது. ஸ்டாலின் செக்ரட்டரியில் உட்காந்துட்டு சொல்றாரு, ஒரு உயிர் கூட போக விட மாட்டேன். அவர் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள ஒரு உயிர் போயிடுச்சு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மேடு எங்க பள்ளம் எங்க எதுவும் தெரியாத இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தம் அந்த விருகம்பாக்கம் தொகுதியில் அங்கங்கே தோண்டி போட்டுட்டு இருக்காங்க. ஒரு கனெக்டிவிட்டின்றது பார்த்தீங்கன்னா ஒரு பிளானிங்கு, ஒரு திட்டமிடுதல் இந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் இஷ்டத்துக்கு அங்கங்கே பள்ளம் தோண்டிட்டு, சரி யாராவது ஒருத்தர் யோசனை பண்ணி பாருங்க, நல்லா ஒரு மழை காலத்தில் போய் மழைநீர் கால்வாய் தோன்ற பணி செய்வாங்களா? எந்த ஒரு அரசாங்கமும் இந்த பணியை செய்யாது. ஒரு அறிவுள்ள அரசாங்கம் செய்யற வேலை கிடையாது. இது ஒரு அறிவு கிட்ட அரசாங்கம் தான் மழை காலத்துல போயிட்டு மழைநீர் கால்வாயை போய் தோன்ற வேலையை பார்க்குதுன்னா, இதை விட ஒரு துக்ளக் அரசாங்கம் உலகத்திலேயே ஒரு மோசமான அரசாங்கம் உலகத்திலே கிடையாது. கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் மூணுமே பாத்தீங்கன்னா ஒரு அத்துப்படி கான்ட்ராக்டர் எல்லாம் வாங்கிட்டு பில்லு பே பண்ணதால அவன் பள்ளம் தோண்டிட்டு போயிட்டான். அதனால இப்ப சாகுறதெல்லாம் இப்ப நம்மள மாதிரி எல்லாமே ஒரு பொதுமக்கள் தான் இன்னைக்கு பள்ளத்தில் விழுந்து சாகுறாங்க. எவன் செத்தானா எவன் பொழைச்சா என்ன, அந்த வகையில கவலைப்படாம ஒரு முழுமையான அளவுக்கு மக்களுடைய நலனை பாதுகாக்க தவறிய ஒரு விடியாத அரசு இந்த திமுக அரசு. ஓகே.